அண்மைச் செய்தி. திட்டங்கள் காகித அளவில் மட்டுமே உள்ளது என்றும் செயலில் எதுவும் இல்லை என்றும் உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. ரயில்வே நிர்வாகத்தை கண்டித்து உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், விவரம். பயணிகள் பாதுகாப்பு தொடர்பான வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் ரயில்வே பாதுகாப்பு திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி குறித்து பதிலளிக்க கடந்த வாரம் மத்திய அரசுக்கு உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கு நீதிபதிகள் அசனுதீன் அமனுல்லா ஆர் மகாதேவன் அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது ரயில்வே நிர்வாகம் தரப்பில் அறிக்கை ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. அந்த அறிக்கையை ஆய்வு செய்த நீதிபதிகள் கடும் அதிர்ச்சி தெரிவித்தனர். என்ன திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது என்பது குறித்து அறிக்கையில் தெளிவாக இல்லை என்றும், நீதிமன்றத்தை குழப்பும் விதமாக அறிக்கை உள்ளதாகவும் நீதிபதிகள் குறிப்பிட்டனர். நீதிமன்றத்தை முட்டாளாக்க கூடாது என்றும் கடுமையான கண்டனத்தை மத்திய அரசுக்கு தெரிவித்தனர். மேலும் பயணிகளின் பாதுகாப்பு திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கப்படவில்லை என்று நீதிபதிகள் கடும் அதிர்ச்சி தெரிவித்தனர். திட்டங்கள் காகித அளவில் மட்டுமே உள்ளது என்றும் செயலில் எதுவும் இல்லை என்றும் நீதிபதிகள் அதிர்ச்சி தெரிவித்தனர். டெல்லி, பாட்னா உள்ளிட்ட ரயில் நிலையங்களில் பயணிகளுக்கு போதிய பாதுகாப்பு இல்லை. நடைமேடைகளுக்கு செல்வது மிக சிரமமாக உள்ளது. பயணிகள் பாதுகாப்பு திட்டங்களுக்கு முன்னுரிமை அளித்தால் மட்டுமே ரயில்வே துறை வளரும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். சாதாரண பெட்டிகளில் பயணிகளின் நிலைமை இன்னும் மோசமாக உள்ளது என்றும் அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்குவது முக்கியம் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். இதனையடுத்து இறுதி வாய்ப்பாக மத்திய ரயில்வே அமைச்சகத்துக்கு ஒரு மாதம் அவகாசம் தருவதாக கூறிய நீதிபதிகள் பயணிகள் பாதுகாப்பு திட்டங்களுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டது, எந்தெந்த திட்டங்களுக்கு அது செலவிடப்படுகிறது என்பது தொடர்பாக விரிவான பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளனர். அவ்வாறு விரிவாக பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யவில்லை என்றால் சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து விசாரணைக்கு உத்தரவிடப்படும் என்றும் எச்சரித்து வழக்கினுடைய விசாரணையை ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.